சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருக்கின்றது. குறிப்பாக விவசாயிகளின் நலனை பாதுகாக்க நடைமுறையில் உள்ள 17% ஈரப்பத கொள்முதல் முறையை மாற்றக் கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்த ஈரப்பத நெல் கொள்முதல் தொடர்பாக விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருக்கிறதே, அந்த கடிதத்தில் வலியுறுத்தி இருப்பது என்ன? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன்ராஜ், இன்று உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கரபரணி அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் டெல்டா மாவட்டங்களில் 17% ஈரப்பதத்துடன் உள்ள நெல் பொருட்கள் அதாவது செய்யப்படுவது தொடர் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல்களானது செய்திட ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பரவலாக நெல் அதாவது கொள்முதல் திட்டத்தின் கீழ் 2002 முதல் 2003 கரிப் பருவம் முதல் தமிழ்நாட்டின் நுகர்பொருள் மற்றும் வாணிப கழகத்தின் மூலம் செயல்பட்டு வரும் ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் அதே போல நாள் முதல் நெல் கொள்முதல் செய்யப்படுவது வடகிழக்கு பருவமழை காரணமாக செப்டம்பர் மாதம் முதல் நெல் கொள்முதல் செய்ய டெல்டா விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருப்பது என்பதால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு அவர்களுக்கும் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் 2020-2023 ஆண்டு கிராப் அதாவது சந்தை பருவத்தில் இருந்து செப்டம்பர் முதல் அதாவது நாளிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்றும் அதே போல 1/9/2024 முதல் அதே போல 17/1/2025 வரை 1349 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களானது திறக்கப்பட்டு 80,634 விவசாயிகளிடமிருந்து 5,72,464 அதாவது மெட்ரிக் டன் அதாவது நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 1,370 கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கி கணக்குக்கு எண்ணுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதாவது 4வது தேதி வரை ஒன்றிய அரசு அனுமதி 17% ஈரப்பதத்தில் தொடர்ந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு காலதாமதமாக தொடங்கியிருந்தாலும் அதே போல தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை பொய்ந்து வருவதால் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஒரு வார காலமாகவே விட்டு மழை பெய்து வரும் காரணத்தால் அடை செய்யும் நெல் கொள்முதல்கள் அதாவது ஈரப்பதத்தில் உள்ளது எனவும் அவர் இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 17% ஈரப்பதத்தில் நெல் கொள்முதல்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை தளர்வு செய்து 22% ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள மிக முக்கிய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.